ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 6 அசுரத் தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் 16. வித்வான் அபீதம் தனுஜாக குடும்பம் புஷ்ணன் ஸ்வலோகாய ந கல்பதே வை யாஸ்வீய பாராக்ய விபின்ன பாவஸ் தமக பிரபத்யேத யதா விமூட. டிரான்ஸ்லேஷன். எனது பிரியமான நண்பர்களே, அசுர புத்திரர்களே, இந்த ஜட உலகில் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களைப் போல காணப்படுபவர்கள் கூட இது என்னுடையது, அது பிறருக்கு உரியது என்று கருதும் சுபாவத்தை கொண்டுள்ளனர். இவ்விதமாக அவர்கள் கல்வி அறிவற்ற நாய் பூனைகளைப் போல குடும்ப வாழ்வெனும் குறுகிய கண்ணோட்டத்துடன் தங்கள் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் எப்போதும் ஈடுபட்டுள்ளனர். அறியாமையின் ஆதிக்கத்தினால் குழப்பமடைந்துள்ள அவர்கள் ஆன்மீக அறிவை பெற முடியாதவர்களாக இருக்கிறார்கள். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். ஒருவன் நான் யார், என் வாழ்வின் லட்சியம் என்ன என்று கேட்காமல் நாய் பூனைகளுக்குரிய அதே மிருக சுபாவத்தை பின்பற்றுவானாயின் அவனுடைய கல்வியால் ஒரு பயனும் இல்லை. முந்தைய ஸ்லோகத்தில் விவரிக்கப்பட்டது போல எப்படி ஒரு பட்டுப்பூச்சி அதனாலேயே நெய்யப்படும் கூட்டினுள் சிக்கிக்கொள்கிறதோ அப்படியே ஒரு ஜீவனும் அவனுடைய சொந்த கர்ம வலையில் சிக்கிக்கொள்கிறான். அறிவற்ற மூடர்கள் பொதுவாக இந்த உலகை அனுபவிக்க வேண்டும் என்ற தீவிர ஆசையின் காரணத்தினால் கர்மங்களை செய்து சிறைவாசத்தை அனுபவிக்கின்றனர். அத்தகைய ஆசைகளினால் வசீகரிக்கப்பட்டவர்கள் சமுதாயம், இனம், தேசம் முதலியவைகளில் தங்கள் நேரத்தை செலவு செய்து இந்த மனித பிறவியின் பயனை அடைய முடியாமல் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கலியுகத்தில் பெரும் தலைவர்களும் அரசியல்வாதிகளும் தத்துவவாதிகளும் விஞ்ஞானிகளும் இது என்னுடையது, இது உன்னுடையது என்று எண்ணி முட்டாள்தனமான செயல்களில் ஈடுபடுகின்றனர். விஞ்ஞானிகள் அணு ஆயுதங்களை கண்டுபிடித்து தங்கள் சமுதாயத்தையும் தங்கள் நாட்டையும் பாதுகாக்கும் எண்ணத்துடன் பெரும் தலைவர்களுடன் கூட்டு சேர்கின்றனர். ஆனால் பெயரளவே ஆன அறிவு முதிர்ச்சியை அவர்கள் பெற்றிருந்த போதிலும் உண்மையில் நாய் பூனைகளின் அதே சுபாவம்தான் அவர்களுக்கு உள்ளது என்று இந்த ஸ்லோகம் தெளிவாக குறிப்பிடுகிறது. எப்படி வாழ்வின் உண்மையான நோக்கத்தை அறியாத நாய் பூனைகளும் பிற மிருகங்களும் மேன்மேலும் அறியாமையில் உழல்கின்றனவோ அப்படியே உண்மையான சொந்த நலனை அல்லது வாழ்வின் உண்மையான நோக்கத்தை அறியாத பெயரளவே ஆன அறிவாளிகளும் பௌதீகத்தில் மேன்மேலும் ஈடுபாடு கொள்கின்றனர். ஆகவே அனைவரும் வர்ணாசிரம தர்மத்தை பின்பற்ற வேண்டும் என்று பிரகலாத மகாராஜா அறிவுரை கூறுகிறார். முக்கியமாக துறவு வாழ்வை ஏற்கவும் ஆன்மீக அறிவை வளர்த்து கொண்டு முக்தியடையவும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒருவன் தன் குடும்ப வாழ்வை துறப்பது அவசியமாகிறது. இது பின்வரும் ஸ்லோகங்களில் விவரிக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 6 அசுரத் தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் 16 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.